வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா எல்லாரும் ரொம்ப சிரிச்சிருவீங்க. ஏன்னா என்னடா இதெல்லாம் கூட போடுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பேச்சுலருக்கு புதுசாக சமையல் பழகுறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அவங்களுக்காகவே போடுறேன். ரசம் தாங்க, ரசம் வைக்கலான் இருக்கேன். ஆனால் ரசம் வந்து எல்லாருமே வைப்பாங்க. ஆனால் இப்போ புதுசாக பழகிற பிள்ளைங்களுக்கும் பசங்களுக்கும் அவங்களுக்காக வேண்டிதான். ஆனால் நீங்கள் எப்பவும் ரசம் வைக்கிறீங்க இல்லையா, அவங்க கூட இதில் மாதிரி வச்சு பாருங்கள். செம்மையாக இருக்கும். சாப்பாட்டில் போட்டு ஊற்றியே குடிக்கலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இதுலேயே பருப்பு வந்து நம்ம வேக வச்சு ஆட் பண்ணோம்னா சூப்பரான ஒரு கல்யாண ரசம் மாதிரி இருக்கும். சரிங்களா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் முதல்ல என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி, பச்சை மிளகா, வரமிளகா, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, மல்லித்தழை, 4-5 பல் பூண்டு, மல்லித்தழையோட குச்சி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ மிளகு, சீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, அந்த மல்லித்தழை குச்சி எல்லாத்தையும் நம்ம நுணுக்கிட்டு வந்துடலாம். கல் இதில் வச்சு நல்லா நுணுக்கிக்கலாம். அம்மியோ ஏதோ வச்சு நுணுக்கிட்டு கொண்டு வந்துக்கலாம். இப்போது ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்மியில் அரைச்சி இந்த மாதிரி நல்லா இது பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பொடியாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணணும். இப்போது நம்ம நுணுக்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா, மல்லி, ஜீரகம் எல்லாமே, மிளகு, ஜீரகம், மல்லித்தழை எல்லாத்தையும் அதில் இந்த எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். அதாவது வணக்கிக்கலாம். சரிங்களா? அதுலேயே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு 4-5 போட்டுக்கலாம். வரமிளகா இருந்தாலும் ஒன்று கிள்ளி போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வணக்கிக்கலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். தக்காளி நல்லா கரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் நல்லா கரைக்கலை அப்படின்னு நிறுத்திட்டு இப்போ நல்லா கரைச்சிக்கலாம். மசியை கரைச்சிக்கிட்டு எடுத்து நமக்கு எவ்வளோ வேணுமோ தண்ணி அந்த அளவுக்கு தண்ணியை கலந்து ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ரசம் அப்படியே பொங்கி வருது பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி ரசம் வச்சு நம்ம ஒரு சாதம் வச்சு அப்பளம் வச்சுக்கிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மெயினாக குழந்தைங்க இப்போ பழகிறாங்க இல்லையா சமையல், அவங்களுக்காக வேண்டிதாங்க இந்த ரசம் வச்சுருக்கேன். நம்மளும் எல்லாருமே வேணும்னா பார்த்து செஞ்சுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரசம் வைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி வச்சு செய்யும்போது நம்ம அப்படி சூப்பராக இருக்குங்க. டக்குன்னு கொதிக்க கூட வேண்டியது இல்லை, டக்குன்னு செஞ்சாச்சு. சரிங்களா? ஆனால் இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வெறும் சாதம், ரசம், அப்பளம் இருந்தால் கூட போதும், ஒரு ஊறுகாய் இருந்தால் கூட போதும், இந்த ரசமே போதும். அவ்வளோ நல்ல காரசாரமாக செம்மையாக பயங்கரமாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.